நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரர் பிஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 253வது வீடியோ. இப்போ நம்ம அக்ஷர சக்தி பீடங்கள் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சக்தி பீடம் 5வது சக்தி பீடம். இது உகாரம் ஊன்ற எழுத்துக்குண்டான பீடம். இது எங்கே வருதுன்னு சொன்னால் அமர்நாத்தில் இருக்கிறது. அமர்நாதர் அப்படின்னு இருக்கா. அமர்நாத்ன்றது இமயமலையில் இருக்கிற குகையில் இருக்கிற பனிலிங்கம். அமரேஸ்வரின்னு சொல்லியிருக்கா அம்பாளை பற்றி. ஆனால் இதில் அந்த அம்பாஜி கோவிலில் சொல்லப்படும் போது அந்த அம்பாள் உக்கார தேவி, உக்கரா தேவி சொல்லியிருக்கு. ஸோ அவளுக்கு 6 இது வரைக்கும் பார்த்த அம்பாள்லாம் அந்த 4 கரங்களோடு இருக்கா. இவ 6 கரங்களோடு இருக்கான்ருக்கா. மேல் கையில் பாருங்கள், பாஷம் அங்குஷம் வந்துடுது, சூலம் வருது, பாஷம் அங்குஷம் சூலம் கதை 4 கை போயிடுறது, வரம் அபயம் இப்போ 6 கை ஆகிடுறது. இந்த மாதிரி இந்த அம்பாள் காட்சி தரான்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த தேவி அம்பாஜி கோவிலில் இருக்கா. ஆனால் இங்கே எப்படி அமர்நாத்தில் எப்படி இருக்காங்க, அமர்நாத்தில் பனிலிங்கமாக இருக்கா. இப்போ அதாவது ஒரு லிங்கத்திலேயே லிங்கம் எடுத்தாலே அதில் பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை ஒரு லிங்கம் எடுத்தால் சிவசக்தியை பிரிக்க முடியாது, சேர்ந்து தான் இருக்கும் அது. ஸோ அமர்நாத்தில் அவள் அமரேஸ்வரியாகவும் இவர் அமர்நாதராகவும் இருக்கார். அதுதான் தாற்பயம். அதான் சுக்லபட்ச பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமியோடு அது வரைக்கும் நல்லா வளர்ந்து வந்துடும் அந்த லிங்கம். அதே மாதிரி கிருஷ்ணபட்சத்தில் அப்படியே தேய்ஞ்சி போய் அமாவாசை வரும்போது டோட்டலாகவே கிரவுண்ட் லெவலுக்கு வந்துடும், லிங்கமே மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி அமர்நாத் லிங்க ஃபார்மேஷன் பல 100 ஆண்டு காலமாக நடக்கிறது. முன்னாடியே காலப்போக்கில் பாதுகாப்பு கறி ஜனங்களால் போக முடியாத போது அப்போ தெரியாது ஜனங்க. அப்புறமா யாரோ அதை கண்டுபிடிக்கிறா இந்த மாதிரி குகையில் மாதிரி வருதுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் ஆனால் சக்தி பீடம் அப்படியே உருவாகிடுது. இந்த உகார சக்தி பீடம்ன்றது இமயமலை சாரில் தான் உருவாக்கி சொல்லியிருக்கு. இங்கே அம்பாஜி கோவிலில் 6 கரங்களுடைய மேல் 2 கரங்களில் பாசம் அங்குஷம் சூலம் கதை வரம் அபயம் இப்படி இருக்கா. அம்பாள் வெள்ளின ரூபமாக இருக்கா. அமர்நாத் லிங்கமும் வெண்ணம், அதாவது விளையே இருக்க முடியாது லிங்கம். அது கொஞ்சம் கொஞ்சமாக விளையுது. இயற்கையினுடைய அதிசயங்களில் அது ஒன்று. மிச்சம் இடத்துல பனி இமயமலை முழுக்க போயிடுது, எல்லா இடத்துமா லிங்கம் வருது, குகைகள் உருவாக்கு. இது 150 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது ஒரு ஷவரில் ஷவருக்கு பார்த்தா 150 அடி நீளமாக இருக்கான் அது அமர்நாத் குகை. டீப்பாக வர போகிறது. உள்ளே போய் அப்படிலாம் ஏறி போனால் ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த உள்ளே அந்த லிங்கம் இருக்குது. தொடரோட யாருமே பார்க்கலாம். நம்ம அதுக்கு ரொம்ப ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அமர்நாத் இதில். இது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அதாவது பார்வதி பரமேஸ்வரர் அவள் திருக்கல்யாணம்லாம் 17,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம்னு சொல்லியிருக்கு. புராணத்தில் சிவபுராணத்துலலாம் அந்த கணக்கு எடுத்து பார்த்தா பார்வதிக்கு பரமேஸ்வரன் கல்யாணம் ஆகி 17,000 வருஷம் ஆகிடுது. ஸோ அவள் ஹனிமூன் ட்ரிப்பாட்டும் போகிறா. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு குகையிலுமே தங்குறா. அந்த மாதிரி அமர்நாத் குகையில் தங்குறா அவள் பார்வதி பரமேஸ்வரா. அக்கார்டிங் டு புராணாஸ் தே ஆர் கம்மிங் அண்ட் ஸ்டேயிங் தேர். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது அந்த குகையில். அப்போ பார்வதி கேட்குறா, எனக்கு பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் சொல்லுமா, எனக்கு எப்படி அழிவு ஏற்படுறது, எப்படி உற்பத்தி ஏற்படுறது, அதெல்லாம் சொல்கிறார் பரமேஸ்வரன். அப்போ அந்த குகை உள்ள புறாக்கள் வசிக்கிறது. சுகபிரம்ம கதையிலையும் அது மாதிரி கதை வருது. அதை தடுத்திட்டு வர்றாரு பரமேஸ்வரன். அது அந்த இவருடைய யாசருடைய மனைவியோடைய இதில் போய் பூந்துன்றோம். ஸோ அந்த மாதிரி சுகர் உண்டாரான்னு சொல்லப்படுறது. ஆனால் இங்கே இந்த ஜபல்பூர் நாகராஜமா இதில் என்ன சொல்கிறார், அமர்நாத் குகையில் புறாக்கள் வசிக்கிறது. ஆக்சுவலாக அந்த இடத்துல புறாக்களை வசிக்கவே முடியாதுன்றார். ஆனால் பன்னெடுங்காலமாக புறாக்கள் அங்கே இருக்குது. இங்கே அமர்நாத் குகை உள்ள இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்க்கலாம், திருக்கடு குன்றத்தில் கூட இந்த கழுகு 2 ரிஷிகள் கழுகாக அங்கே திருக்கடு குன்றம் காலையில் காசியில் ஆரம்பித்து அப்படியே பறந்து மத்திய வழியில் மத்தியானம் 12-1 மணி திருக்கடு குன்றத்துக்கு ராமேஸ்வரம் போயிடுவான்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். அந்த 2 கழுகுக்கு பேரே இருக்குது. ஸோ சக்கரமங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவார். அதை பாறையில் சாப்பிட்டு போகும். அது மிச்சத்தை பிரசாதமாக கொடுப்பா எல்லாருக்கும் திருக்கழுக்குன்றத்தில் உண்டு. அந்த மாதிரி
அமர்நாத் குகையில் இந்த புறாக்கள் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணதுனால இருக்க முடியும். பரமேஸ்வரன் பார்வதி இதை பேசுகிறத அதுக்கு கேட்டிருக்காள். இந்த புறாவை பறவைகளாக இருந்தாலும் முன் ஜென்மத்தினுடைய பயனாக அவள் அங்கே இருக்கும்போதே கேட்க முடியறதுன்னு சொல்லப்படுறது. இதில் வந்து வேறு நெகட்டிவாக ஒன்று சொல்ல அந்த பறவைகளை பற்றி வசதியாக சொல்கிறார் இந்த கதையில். சுகப்பிரம்ம கதையில் வேறு அது ஒரு கிளி கேட்டுருந்து சொல்லுவாள். அந்த கிளி வந்து தப்பிச்சுன்னு ஓடுறது பரமேஸ்வரன், அதாவது தேவரகசியத்தை தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பரமேஸ்வர சூழத்தோடு வரும்போது அது சுற்றி 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 வந்து இவர் நல்லா அசந்து தூங்கி இருக்கா வியாசரோட பொண்டாட்டி. அப்போ வந்து அதோட வயிற்றில் போயிட்டா அப்படின்னு சொல்லப்படுறது. சார் வெயிட் பண்ணுறாரு, அப்புறமா விட்டுட்டு போகிறார். அப்புறமா சுகப்பிரம்மம் பிறக்கிறான்னு சொல்லிட்டு சுகப்பிரம்மத்து கதையில் வருது. ஆனால் இங்கே வந்து இப்படி தான் போட்டிருக்காரு. ஸோ இது அமர்நாத் குகையினுடைய தனித்தன்மை இது. இந்த அம்பாள் வந்து ரொம்ப வெண்ணிற மேனியாக இருக்கா, ரொம்ப 6 கரங்களோடு இருக்கா. இது வரைக்கும் 5 பீடத்தில் இவன் மட்டும்தான் 6 கரத்தோடு இருக்கா, மிச்சம் எல்லாம் 4 கரங்கள். சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கான்னு இருக்குவா. இவளுக்கு இன்னொரு பேர் மகாமாயா. இந்த உக்ராதேவி நாங்கள் சொன்னாலும் இந்த எழுத்துக்கு வடிவுக்கு உக்ராதேவி, உக்காரத்துக்கு உண்டான தேவி. ஆனால் அவளுக்கு அமர்நாத்தில் சொல்லும்போது இமயமலை சாரலில் அவருக்கு வந்து மகாமாயான்னு சொல்லியிருக்கு. மகாமாயானது இந்த சக்தியினுடைய பெரிய 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 வெளிப்பாடு. மகாமாயா சுரூபிணி தேவி மகாத்மியத்தில் எடுத்து பார்த்தாலே வரும். சிம்ம வாகனத்தில் வரான்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த தேவி மகாத்மியத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த அசுரர்கள்லாம் வரும்போது சிம்ம வாகினியாக தான் அங்கெல்லாம் வசிக்கிறான்னு வருது. ஸோ அதுக்கு வந்து ரிலேட் பண்ணலாம் இதை. ஸோ சிம்ம வாகினியாக வரும்போது அந்த அசுரன் அந்த சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்லாம் வரா இல்லையா, அந்த நேரத்திலலாம் அம்பாள் வந்து சிம்ம வாகனத்தில் வராங்க. ஸோ அதனால் மகாமாயான்னு பேர் அங்கே. இவன் வந்து இங்கே வந்து அம்பாஜி கோவிலில் 5வது பீட சக்தியாக இருக்கிறது வந்து உக்ராதேவி அப்படின்னு இருக்கு. அவளுக்கு 6 திருக்கரங்கள், வெண்மை நிறத்தமெல்லாம் இருக்க, சுத்த ஸ்படிக ரூபாயாம்ன்ற மாதிரி ஈஸ்வரன் எப்படிக்கா அப்படியே இருக்கா அவளும். அவளுக்கு வந்து சிம்ம வாகனம் இந்த மாதிரி வர்ணிக்கப்படுறாவோ. இது வந்து அமர்நாத் குகையில் இருக்கிற இந்த பனிலிங்கம் சும்மா கேரிகேச்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. நல்லா ரொம்ப ஸ்டைலாம் பண்ணல அதனால, ஏன்னா வெறும் இதுதான் அது. அதுலேயே வந்து சக்தி இருக்கான்னு அமரேஸ்வரின்னு சொல்லியிருக்கு. அவர் அமர்நாதர், அமர்நாதர் தான் இருக்கு. அம்பாள் பேர் அமரேஸ்வரி. அந்த இடத்துல தனியாக ரூபாலாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஒன்றிணைஞ்ச லிங்கம் அது. சக்தி வழிபாடு சாக்தர்கள்லாம் வந்து அமரேஸ்வரியாக தான் வழிபடுவாங்க. சிவ வழிபாடு பண்ணுறோம், அமர்நாதராக வழிபடுறான். இப்படிதான் அது 2 கருத்து இருக்குதுல. இது எப்படி திருப்பி வருதுன்னு கேட்கப்படுறது. இந்த அமர்நாத் குகையெல்லாம் அப்படி தோன்றித்துன்னு சொல்லும்போது காஷிப மகரிஷி, அவர் யார்? பிரம்மாவுடைய புத்திரர் காஷிபர். காஷிபர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் பீரியடில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அவர் இமயமலை சாரலில் வந்து இது பண்ணும்போது அங்கே பெரிய ஏரி தான் இருக்குது. அந்த ஏரியை அவர் தான் மாற்றுறார் காஷிப மகரிஷி. அந்த பெரிய தடாகம் மட்டும் இருக்குது. அந்த தடாகத்தை இது பண்ணி அதை வந்து குறுக்கிறார். பிரம்மாண்டமான நீர்நிலை தான் அங்கே காணப்படுறது. காஷிபரால் அப்போ அது வந்து நிலமாக மாற்றுறார் காஷிபர். அதுதான் காஷ்மீர். காஷிபரால் மாற்றப்பட்ட அந்த நிலபூமி தான் வந்து காஷ்மீராக மாறுறது. அங்கே வந்து யார் என்ன மந்திரம் சொன்னாலும் சித்தியாயிடும் காஷ்மீர பகுதியில். ஏன்னா சாரதா பீடம் அங்கே தான் ஒரிஜினலாக சரஸ்வதியினுடைய அம்சம் அங்கே இருக்குது. அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு எல்லோரும் போட்டி போடுறார். இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாலும் சரி, ஹிந்துவும் சரி. ஆதி காலத்துலேருந்து பாருங்கள், காஷ்மீர் பண்டிட் தான் சொல்லுவா அவளை. இந்த காஷ்மீர் இருக்கிற பிராமின்ஸ்லேயே அவள் வசதின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ நாலேஜ். ஏன்னா அம்பாளுடைய கடாட்சம், பூர்ண கடாட்சம் அங்கே நிரம்பியிருக்கு. அது நிறைய பேர் கொல்லப்பட்டா, ஆயிரக்கணக்கான பேர் முஸ்லீம்களால் கொல்லப்பட்டா அந்த காலத்தில். இப்பயே நிறையா நடக்கிறது. அவளை தடுத்து உண்ணா பார்க்குறா. நரேந்திர மோடிஜி நல்லது பண்ணியிருக்கார். அவளுக்கு திருப்பி பழைய இடத்தெல்லாம் கொடுத்து அவளை திருப்பியும் அந்த இடத்துல ஆக்குபை பண்ண சொல்கிறார். பட் கொஞ்சம் ரிஸ்கியான இடம் அது. இந்த டோட்டலாகவே இந்த பயங்கரவாத தன்மை ஒழிஞ்சாதான் அந்த இடத்துல பழையபடியே இதாகும். இப்போ இவர் மோடிஜி தலைமையில் நிறைய பண்ணுறா, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டுருக்கா. இப்போ தனி அந்தஸ்தெல்லாம் போய் எல்லா சகஜமாக எடுத்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தால் மனுஷங்களோட மனசெல்லாம் மாறணும் அங்கே. ஆனால் காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு அந்தஸ்து இருக்குது. புராண காலத்துலேருந்தே காஷிபரால் ஏற்படுத்தப்படுறதா காஷ்மீர், அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த பகுதியில் தான் அமர்நாத் குகை வந்துடுறது.
அந்த இமயமலையில் சாரனுடைய ஒரு பகுதி காஷ்மீர்லாம் வந்துடுறது. இன்னொரு இடத்துல அப்புறம் காஷ்யப மகரிஷினால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிலப்பகுதி இது, அதுவும் சொல்லணும். ஸோ பேர்பட்ட புனிதமான இடம். அவ்வளோ ஈஸியாக அமரநாத் போக முடியாது. டாக்டர் செக்கிங்கெல்லாம் இருக்குது. பல எத்தனையோ நாள் ஆடுது போய் சேர்றதுக்கு. அங்கே என்ன தான் நீங்கள் பிளேன் கீழில் போய் இறங்கினா கூட யூ டு கோ பை வாக் ஆல்சோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, ஷூஸு அதெல்லாம் போட்டுட்டால் தான் போக முடியும் அந்த இடத்துக்கு. ஏன்னா இந்த பனியினுடைய தாக்கம் எல்லாருக்குமே ஒத்து வராது. இப்போ நானே 2-3 நாள் சொக்கா போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குளிர் வரும்போது நான் அது மாடியில் இருக்க முடியுது என்னால் பேர்பாடியாக பூஜை பண்ணுற வரைக்கும். சாயந்தரம் ஆன உடனே கொஞ்சம் லைட்டாக குளிர் ஆரம்பிச்சது. இந்த சென்னை இதுக்கே ஜஸ்ட் இமேஜின் தட் பிளேஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாம் 6 மாதம் மூடிடுறாங்க கோவிலையே. சாமி வேறு இடத்துக்கு வந்துடுறது. சாமிக்கே அந்த கதி, ஆசாமிக்கு என்ன ஆகுது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த அமர்நாத் குகை வந்து சில மாதங்கள் தான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அப்போ தான் லிங்கத்தினுடைய வெளிப்பாடு வருது. அப்புறமா தானே வந்து கரைஞ்சி போயிடும். அது சுக்லபட்ச பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரும்போது ரொம்ப அழகாகிடும். அப்புறமா வந்து கிருஷ்ணபட்ச பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரும்போது டோட்டலாக இதாகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் அமர்நாத்துக்கு பீப்புள் ஆர் அலவுடு டு கோ இன்சைடு. ஸோ இது லாங் ட்ராவல் அது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த அமரேஸ்வரின்ற மகாமாயா விட்டிருக்கிறாள். அரூபம் தான் அதெல்லாம். அங்கெல்லாம் சிலையெல்லாம் கிடையாது. லிங்க திருமேனிலே உறைஞ்சிருக்கான்னு சொல்லப்படுறது. இதை என்ன சொல்கிறான்னா, இதில் சித்திர சாபர தந்திரத்தில் உக்ராதேவி ஹயோக்காராக்கிய ஷட்புஜா சிம்ஹாசிதா தட்சே சூலாங்குச பரான் வாமே பாசகதா பயாந்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இதையே அக்ஷர சுருக்கமாக உ சிவப்பிரணவம் விஷ்ணு தட்சகர்ணோ அமரேஸ்வரி என்ற மந்திராபிதானம் கூறுகிறது. அதாவது சிவனாக பிரணவத்தை குறிக்கும் உகார ரூபத்தில் வைஷ்ணவத்தில் விஷ்ணுவாகவும் சைவத்தில் அமரேஸ்வரனாகவும் அமரேஸ்வரியாகவும் நம் வலது காதில் வசிக்கிறாள். ஒன்று புரிஞ்சுங்க. மூக்கை தொட்டு போம்புக சொல்லுவோம். டக்கு முடிச்ச உடனே வலது காலை தொடச்சேன்னா வலது காதில் கங்காதேவி இருக்கான்னு சொல்லப்படுறது. இடது காது இல்லை, 2 காது தான் ஒரு மனுஷனோட உடம்புல தான் இருக்குது. இதை மூக்கை தொட்டால் வந்து காதை தொடரணும்னா காதை ஏன் தொடர்ந்து தெரிஞ்சுங்க. அதில் வந்து கங்காதேவி வசிக்கிறாள்னு. ஸோ அம்பாளே அமரேஸ்வரியே இங்கே தான் இருக்கா. எல்லா மனித உடம்புலையும் வலது காதில் இருக்கான்னு சொல்லப்படுறது. ஸோ அதில் தொட்டால் சுத்தமாகிடும். மூக்கை தொட்டால் கை அலம்பலாம், அது வேறு. அது மூக்கு நோண்டினால்தான். இப்போ சாதாரணமாக மூக்கை பிடிச்சி ஓம் போர் போர்ஸில் சொன்னாலே இப்படி தொடரணும்னு இருக்குது. அது வழக்காத தொடரணும்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அக்ஷரம் தோன்றிய இடத்தை மேல் தந்திரத்தில் பார்க்கிறோம். தேவியின் கழுத்துக்கு மேலே உள்ள இடம் உகாரம் தோன்றிய தலம் என்றும், அது காஷ்மீரத்தில் சக்தி பீடம் என்றும், அங்கு சென்று யார் எந்த தேவதையின் மந்திரம் ஜபம் செய்யலாம் சித்தியாயின்னு சொல்லியிருக்கு. ஸோ காஷ்மீருக்கே உண்டான பவர் அது. இதை சொல்லி இந்த 253வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்பது என்னுடைய நண்பர் கூட கேட்டார். அது ஏன் சாமி நீங்கள் குலதெய்வத்தை பற்றி பண்ணால் 500 பேருக்கு 600 பேர் பார்க்குறா, அது புவனேஸ்வரி பார்த்தாலும் 1000 பேர் பார்க்குறா, சக்தி பீடமும் இந்த ஜோதிர்லிங்கம் பார்த்தா 100 கூட தாண்ட மாட்டேன்றது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து பாருங்க, கேளுங்க. விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது நான் சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா எல்லாரும் தயவுசெய்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். இதோட நிறைவு செய்கிறேன்.